நம்முடைய தேவன் வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம். ஒரே ஒரு வார்த்தையினால் அற்புதங்களை செய்கிற தெய்வம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருப்போம். வாக்கிலே மாறாத தெய்வம், வாக்கிலே உண்மை உள்ள தெய்வம், உடன்படிக்கையிலே மாறாத தெய்வம், உண்மையிலே பிசகாத தெய்வம். இந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றளவும் நன்மைகள் செய்கிறாரா என்கிற கேள்வி பல பேருக்கும் இருக்கிறது. அவர் நன்மைகளை செய்தார். நம்முடைய வேத புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்கிறது, இவனமாய் சொல்கிறது, அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம், எழுதக்கூடுமானால் புத்தங்கள் கொள்ளாது. குருடர்கள் பார்த்தார்கள், சப்பாணிகள் நடந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள் என்று ஏராளமான அற்புதங்களை நம் தேவனாகி கர்த்தர் செய்தார் என்று இந்த வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆயினும் சில பேருக்கு இன்றளவும் நம்முடைய தெய்வம் இன்றளவும் இன்றும் நன்மைகள் செய்கிறாரா, அற்புதங்கள் செய்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தரை ஆராதித்தும் அவருடைய உடன்படிக்கைகளை, அவருடைய கற்பனைகளை கைகொண்டும் சில நேரங்களில் நமக்கு பலவீனங்கள் வந்து விடுகிறது. வாழ்க்கையிலே சில பாதிப்புகளும் வருத்தங்களும் ஒரு கேடான நிகழ்வுகளும் வாழ்க்கையிலே சம்பவிக்கும் பொழுது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்லாம் வந்துடுது. ஏசப்பா நன்மைகள் உண்மையாகவே செய்கிறாரா அப்படிங்கிறத. இதற்கு சான்றாய் நான் உங்களுக்கு ஒரு உண்மையாக நடந்த ஒரு ஆதாரத்தை உங்கள் முன்பாய் வைக்க விரும்புகிறேன். சில மாதங்களுக்கு முன்பாய் பிபிசி நியூஸ் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டது. அந்த ஆய்வறிக்கை என்ன அப்படின்னா, அதில் சில கேன்சர் நோயாளிகள் குணமானார்கள் என்பதை அந்த ஆய்வறிக்கை தெளிவாக சொல்கிறது. அந்த ஆய்வறிக்கையிலே குணமானவர்களுடைய எல்லா ரிப்போர்ட்ஸும் அவர்கள் நோயாளிகளாக இருந்தார்கள், ஒரு கேன்சர் நோயாளிகளாக இருந்தார்கள், தற்பொழுது அந்த நோயிலிருந்து அவர்கள் விடுபட்டார்கள், கேன்சர் ஃப்ரீயாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்ஸ் தெளிவாகவே சொல்லுது. இதை பார்த்த மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இது எப்படி சம்பவித்தது என்று குழம்பி போனார்கள். குழம்பி போன அவர்கள் இதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் பல பல தேரிஸ் எல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை முன்வைத்தார்கள். சிலர் சொன்னார்கள் இப்படி இருக்கலாம், சிலர் தங்களுக்கு ஏற்றாற்போல் தாங்கள் செய்த ஆராய்ச்சியின் அடிப்படையாக கொண்டு சில கருத்துக்களை சொன்னார்கள். இப்படி எல்லாரும் பல பல கருத்துக்களை சொன்னார். ஆனால் இவர்களால் அந்த கருத்துக்களை அவர்களால் நிரூபிக்க முடியாமல் போனது. குறிப்பாக அந்த நோயிலே விடுபட்டவர்கள் ஒரு 70-80 வயதானவர்கள் அதிகமாக இருந்தார்கள். பொதுவாக இந்த 80-70 வயதிலே ஒரு மனிதன் ஒரு கேன்சர் நோயிலிருந்து குணமாகுவது மிகவும் கடினமான காரியம். ஏனென்று சொன்னால் இந்த 70-80 வயசில் ஒரு இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வலுவடைந்த நிலையிலே இருக்கும். அவைகள் மீண்டும் புத்துணர்வு அடைவது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் அதில் குணமானவர்கள் எல்லாருமே அதில் மெஜாரிட்டியான ஒரு மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா வயதானவர்களாக இருந்தார்கள், ஒரு அதிகமான பேர். ஸோ எல்லாரும் அந்த ஆராய்ச்சி செய்த எல்லாரும் பல பல கருத்துக்களை சொல்லி நிரூபிக்க முடியாமல் போனதா. ஆனால் அதிலே குணமானவர்கள் எல்லாரும் ஒற்ற கருத்தை சொன்னார்கள். என்ன கருத்தை சொன்னார்கள் என்றால், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோம், அவர் எங்களுக்கு விடுதலை தந்தார், அவர் எங்களை குணமாக்கினார் என்று சொன்னார். இது இந்த பிபிசி நியூஸில் ஒரு ஆய்வறிக்கையை ஒரு செய்தியாக வந்தது. இதை கேட்ட நண்பர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்காமல் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் சுகம் தராமல் இருக்கிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிரம காலங்களாய் பாடுகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால், தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வார். ஒருவேளை நீங்கள் ஒரு நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்களானால், தெய்வம் நோயிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அவர்களை நோக்கி பார்க்கிற முகம்
ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்கள், நீங்கள் விடுதலை அடைவீர்கள். இன்றும் தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி போடுவார். அவரால் ஆகும். ஏனெனில் அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்றும் அவரே அல்லாமல் வேறொருவராலும் உண்டாக்கப்படவில்லை. சகலமும் அவரால் ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் செய்வார். நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.